ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாமய கிரீவம் பாஸ்பகே. நமஸ்காரம். நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன். சோபகிருத்து வருஷம் மார்கழி மாதம் 17/12/2023 14/1/2024 வரை உண்டான நாட்களுக்கு மார்கழி மாதத்தின் பலன்களை மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதற்கு முன்னாடி முதல்ல கோல்சாரம் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். அதற்கு பிறகு விசேஷ நாட்கள் என்னென்ன இந்த மாதத்தில் வருதுன்றதையும் பார்ப்போம். இந்த மாதத்தினுடைய கோல்சாரம்னு பார்த்தாலேயானால் இது தட்சிணாயன புண்ணிய காலத்தின் கடைசி மாதம். மார்கழி மாதம் தான் தட்சிணாயனத்தினுடைய கடைசி மாதம். அதற்கு அடுத்த மாதம் உத்தராயணத்தின் முதல் மாதமாகுது. அதனால் இது தட்சிணாயனத்தின் கடைசி மாதம்ன்றதுனால தேவர்களுக்கு ஒரு வருஷம்னு இந்த சொல்கிறதுனால உத்தராயணம் தட்சிணாயனம் உத்தராயணம் பகல் பொழுதுன்னு சொல்கிறதுனால இது பிரம்ம முகூர்த்த காலம்னு சொல்லக்கூடியது. அதாவது இந்த மார்கழி மாதம் கார்த்தால 4:30லேருந்து 6 மணி வரலாம், இல்லை 4:00லேருந்து 6 மணி வரலாம்னு வச்சுக்கலாம். அதனால் நம்ம விடிய காலையிலேயே எழுந்து குளிச்சுட்டு கோவிலுக்கு போயிட்டு வர்றது ஒரு பெரிய விசேஷம். இந்த மாதத்தில் மார்கழி மாதத்தை பொறுத்தவரையிலும் 30 நாட்களும் விசேஷமான நாட்கள்னே சொல்லணும். இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்னா, சோபகிருத்து வருஷத்தினுடைய மார்கழி மாதத்தின் கோல்சாரம் மேஷ ராசியில் குரு பகவான், கன்னியா ராசியில் கேது பகவானும், சுக்கிர பகவான் துலா ராசியிலும், செவ்வாயும் புதனும் விருச்சிகத்திலும், சூரிய பகவான் தனுசு ராசியிலையும், மகரத்தில் சனி பகவான், ராகு பகவான் மீனத்தில் இருக்கார். நம்ம பொதுவாகவே ஃபாலோ பண்ணுறது சௌரமானம்ன்ற சொல்லக்கூடிய சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகக்கூடியதை மாதம் என்று கொள்கிறோம். கர்நாடகா, ஆந்திரா இவாள்லாம் சந்திரமானம்ன்ற ஒரு பொசிஷனில் வச்சுருப்பா. அதாவது அமாவாசைக்கு அடுத்த நாள் இல்லைன்னா பௌர்ணமிக்கு அடுத்த நாள் போகக்கூடியதாக வச்சுருப்பா. இந்த மாதத்தில் வரக்கூடிய பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தாலேனால் சனி பயிற்சி 20/12/2023, அதாவது மார்கழி 4ஆம் தேதியே சனி பயிற்சி 2.5 வருஷத்துக்கு ஒரு தரம் மாறக்கூடிய மிகவும் ஸ்லோவாக போகக்கூடிய ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு 2.5லேருந்து 3 வருஷம் எடுக்கக்கூடிய கிரகம். சனி பயிற்சி ஒரு பெரிய மாற்றத்தை எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஏற்படுத்தும். சனி பயிற்சி பலன்கள்னு தனியாக போட்டிருக்கேன், அதை பாருங்கள், ரொம்ப இதுவாக போட்டிருக்கேன். இந்த மாதத்தில் பார்த்தோம்னா சுக்கிர பகவான் துலா ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு போகிறார். அது 25ஆம் தேதி அன்றைக்கி போகிறார். 25ஆம் தேதி 25/12/2023 அன்றைக்கி மாறுறார். 27ஆம் தேதி 27/12/2023 அன்றைக்கி செவ்வாயும் புதனும் தனுசு ராசிக்கு போகிறார். இந்த மாதத்தில் வரக்கூடிய பெரிய மாற்றம்னு சொல்லக்கூடியது சனி பயிற்சி. சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ தினங்கள் என்னன்றதை பார்ப்போம். விசேஷ தினம் அப்படின்னா 30 நாட்களும் சூடி கொடுத்த சுடர்குடியாள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்டாளின் 30 நாட்களும் திருப்பாவை பெரிய விசேஷம். மாதங்களில் மார்கழி அப்படின்னு சொல்லக்கூடிய கண்ணபிரானுடைய மாதம்ன்றது சொல்கிறோம். அது தவிர பார்த்தாலேயானால் இந்த மாதத்தில் மிகப்பெரிய ஏற்றம் 23/12/2023 வைகுண்ட ஏகாதசி. ஏகாதசியில் மிக பிரசித்தி, மிக ஏற்றம் பெற்றது. அதாவது ஏகாதசியில் மிகவும் ஏற்றம் வைகுண்ட ஏகாதசி. அதுவும் ஸ்ரீரங்கத்தில் பெரிய ஏற்றமாக இருக்குது. அந்த அன்னைக்கு பரமபதம், அதாவது பரமபத வாசல் திறந்தே இருக்கும். அன்னைக்கு யார் இறந்து போகிறார்களோ அவர்கள் நேரடியாகவே பரமபதத்துக்கு போகிறதா ஒரு ஐதீகம். அது தவிர இந்த மாதத்தில் வரக்கூடிய மார்கழி மாதத்தின் மிருகசீரிஷம், திருவாதிரை, இது ரொம்ப விசேஷம். மிருகசீரிஷம் மார்க்கண்டேயனுடைய பிறந்த நாள். மார்கழி மிருகசீரிஷம் மார்க்கண்டேயன் அவர் யமனுக்கிட்டேயே தப்பி அவருக்கு தீர்க்க ஆயுள் கொடுத்ததாக சரித்திரம். மார்க்கண்டேய புராணம் பெரிய விசேஷம். அதனால் தீர்க்க ஆயுஷ் கிடைக்கணும்னா மார்க்கண்டேய புராணம் படிக்கிறதும் மிருத்யுஞ்சய ஹோமம் பண்ணுறதும் பெரிய ஏற்றம். திருவாதிரை நட்சத்திரம் இந்த மாதத்தில், அதுவும் மார்கழி திருவாதிரை ஆருத்ரான்னு சொல்லக்கூடியது. எப்படி பெருமாளுக்கு பெரிய விசேஷங்களாக வருதோ அதே மாதிரி சிவபெருமானுக்கும் வரக்கூடிய மிகப்பெரிய விசேஷம் ஆருத்ரா. இது இந்த சைவர்கள் கோவிலில் ஒரு பெரிய விசேஷம். சைவர்கள் கோவில்னு சொல்லக்கூடிய சிதம்பரத்தில் பெரிய ஏற்றம். அதனால் ஆருத்ரா தரிசனம் பெரிய ஏற்றம். அது தவிர ஆருத்ராவில் விரதம் இருக்கிறது பெரிய ஏற்றம். ஆருத்ரா களி பெரிய ஏற்றம். இதை தவிர மார்கழி மூலம் அப்படின்றது ஆஞ்சநேயர் ஜெயந்தி, அனுமானை வழிபடக்கூடிய ஒரு பெரிய நாள், அவருடைய பிறந்த நாளாக சொல்லப்படுறது. இந்த மாதத்தில் பார்த்தீர்களேயானால்
1/1/2024 ஆங்கில புத்தாண்டும் வருது இந்த மாதத்தில். பொதுவாகவே மார்கழி மாதத்தில் தான் அது வரும். ஏன்னா அதாவது இந்த உலகம் முழுவதும் வந்து ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த டேட் வந்து ஆங்கில தேதியை ஏற்றுக்கொண்டு அதன் வழியாக நம்ம மாற்றத்தை நம்மளுடைய அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையுமே அதன் வழியாக நம்ம பண்ணுறோம். நம்மளுடைய டெய்லி ஷெட்யூலுக்கு வச்சுக்கக்கூடியது ஆங்கில தேதின்றதுனால அதை வச்சுட்டுருக்கோம். இந்த மாதத்தில் வந்து பெரிய விசேஷம் அப்படின்னா பாவை நோன்பு. அது தவிர வந்து அந்த பாவை நோன்பு வந்து திருப்பாவை 30ம் ஒரு நாள் ஒரு பாசுரமாக சொல்லி கடைசி பாசுரமும் சேவிக்கிறது 29ஆம் நாள் 30ஆம் நாள் சேவிக்கிறது. அது தவிர 27வது நாள்னு சொல்லக்கூடியது கூடாரை வெல்லும் சீர். அது வந்து 11 அதாவது கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா அந்த பாடல் வந்து 12/1/2024 அன்றைக்கி வரும். 14ஆம் தேதி அதோடு இந்த மாதம் முடிஞ்சுடுறது. 15ஆம் தேதி தை மாதம் பிறந்துடுறது. இந்த மாதத்தில் பார்த்தீர்களேயானால் பாவை நோன்பு, அதை தவிர வந்து இந்த திருவம்பாவை சொல்லுவாள். திருவம்பாவை வந்து இந்த ஆருத்ராவிற்கு 9 நாள் முன்னாடியிலிருந்து ஆரம்பித்து திருவம்பாவை சேவிப்பாள். அதுவும் வந்து பாவை நோன்பு இருப்பாள். இதெல்லாம் வந்து வழக்கம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். இந்த மாதத்தில் பொறுத்தவரையிலும் பொதுவான கோவில்களுக்கு உண்டான விசேஷங்களை பொதுவாக பார்ப்பாங்க. வீட்டினுடைய விசேஷங்கள்னு சொல்லக்கூடிய கல்யாணம், கிரகப்பிரவேசம், காது குத்தல், அது தவிர பூணல் கல்யாணம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பொதுவாகவே இதில் வந்து பண்ணுறது இல்லை. கிரகப்பிரவேசம் ஒரு சில இடத்துல பண்ணுவாள், ஆனால் கல்யாணம் பண்ணுறதில்லை. சுபகாரியங்கள்னு சொல்லக்கூடிய வீட்டு சுபகாரியங்கள் எதுவுமே இந்த காலகட்டத்தில் இந்த மார்கழி மாதத்தில் பண்ணுறதில்லை. கோவிலுக்கு உண்டான சுபகாரியங்கள் மட்டும்தான் இந்த மாதத்தில் பண்ணுறான். சரி, இந்த மாதத்தில் ஒரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். மேஷம் முதல் மீனம் வரை. அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க. உங்களுக்கு உண்டான டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த் அனுப்பிச்சிங்களே ஆனால் அப்பாயின்மெண்ட் தரேன். அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன கட்டணம்ன்றதையும் போடுறேன். உங்களுக்கு உண்டான பிடிஎஃப் ஆஸ்கோ போட்டு உங்களோட டிஸ்கஸ் பண்ணுவோம். டைம் கரெக்ஷன்ஸ் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். இன்றைய கோல்சாரம், இன்றைய கிரகச்சாரம், இன்றைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம்லாம் எப்படி இருக்குன்றதை பார்த்து உங்களுக்கு உண்டான பலன்கள் என்ன, எளிய பரிகாரங்கள் என்ன அப்படின்றதையும் சொல்கிறேன். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக சோபகிருத்த வருஷம் மார்கழி மாதம் 17/12/2023 முதல் 14/1/2024 வரை. மீனம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி குரு பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். இந்த மாதம் மார்கழி மாதம் சோபகிருத்த வருஷம் மார்கழி மாதத்தினுடைய பலன்களை பார்க்குறோம். இந்த மாதத்தில் பார்த்தேலையானால் பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றங்களை வச்சு சொல்லுவோம். சூரிய பகவான் தனுர் ராசிக்கு வரார். அதனால் வந்து சௌரமானம்னு சொல்லக்கூடிய மாதத்தை பின்பற்றி வர்றதுனால 10ஆம் இடத்துக்கு சூரிய பகவான் வர்றதும், அவர் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் அதிபதியாக இருக்கிறதும், அவர் வந்து குரு பகவானின் பார்வையில் இருக்கிறதும் பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறது. 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் அரசியல் செல்வாக்கு இந்த மாதிரியான விஷயங்களில் பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார். உங்களுடைய ராசியில் வந்து ராசிக்கு வந்து பார்த்தாலேயானால் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். வேலையின் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கும். அரசாங்க உத்தியோகம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைகிறது. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் ஒரு பெரிய பெயர்ச்சின்னு சொல்லக்கூடிய சனி பெயர்ச்சி வருது. உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் 12ஆம் இடத்துல வர்றார். இதன் மூலியமாக 7.5 சனி ஆரம்பிக்கிறது. அதாவது உங்களுக்கு வந்து விரய சனி ஆக ஆரம்பிச்சுடுது. விரயங்கள் வர ஆரம்பிச்சிடும். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் உங்களுக்கு சனி பயிற்சியினுடைய பலன்கள் தனியாக போட்டிருக்கேன், அதை எடுத்து பாருங்கள். உங்களுடைய ராசிக்கு இந்த மாதத்தில் வந்து பொதுவாகவே இந்த செவ்வாயும் புதனும் வந்து உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்க ஒரு 10ஆம் இடத்துல வர்றது பெரிய ஏற்றம். 10ஆம் இடம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. பரிவர்த்தனை யோகத்தில் 10ஆம் இடமும் 2ஆம் இடமும் பரிவர்த்தனை யோகம் அடைகிறது. இதன் மூலியமாக தொழிலில் மூலியமாக அபரிமிதமான லாபம் வரும்.
பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். கணவன் மனைவியிடையே நல்ல சிந்தனையும் முற்போக்கான விஷயங்களும் நிச்சயமாக இருக்கக்கூடிய காலகட்டம். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பரிவர்த்தனையில் ஆட்சி பெற்று போகிறதுனால தனகாரகன் தனஸ்தானாதிபதியை பார்க்கறது போல், அதனால் பண வரவிற்கு அதாவது டேப்பில் வர்ற எண்ணெய் மாதிரி கண்டினியூஸாக பிசுறு இல்லாமல் வந்துட்டே இருக்கும். எந்த இடத்த தொட்டாலும் பணம் வரும். அந்த மாதிரியான காலகட்டமாக இப்போ இருக்க போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தேனால் உங்களுக்கு 7.5 சனியும் ஆரம்பிச்சிருத்து. ராகு ராசியில் இருக்கிறதுனால எல்லாத்தையுமே பிரம்மாண்டமாக யோசிக்கக்கூடிய அளவுக்கு, எல்லா விஷயத்திலையும் பெரிய ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு இருக்கும். சப்தமத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால எதிர்பாலினத்தவர் கூட கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் கொஞ்சம் தொய்வு ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பார்ட்னர் விலகி போகக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும். புதிய பார்ட்னர் சேரக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும். இந்த மாதத்தில் பார்த்தேனால் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் 9ஆம் இடத்துக்கு போகிறதும், அவரே 3ஆம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். தந்தையுடைய பிரதர்ஸ் மூலியமாக ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானும் சரி, புத பகவானும் சரி, உங்களுடைய ராசிக்கு அதாவது 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானும் சரி, புத பகவானும் சரி, உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு வர்றது பெரிய விசேஷம். 10ஆம் இடம் அதீத சுபத்துவம் அடைகிறது. குரு பகவானால் பார்க்கப்படுறது. சூரியன், புதன் மற்றும் செவ்வாய் 3 கிரகங்களால் ஆக்கிரமிக்கப்படுறது. இதன் மூலியமாக தொழிலில் பெரிய ஏற்றம் வரும். புதிய தொழில்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு ஏற்படக்கூடிய தொழிலில் அதீத லாபம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டு, கோல்டு பிஸ்னஸ்ஸு, ஜுவல்லரி பிஸ்னஸ்ஸு, அதை தவிர இந்த வெல்லம் விற்கிறது, வெல்லம் அந்த மாதிரியான விஷயங்கள் விற்கிறது, இதெல்லாம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய பூஜை சாமான் இருக்கக்கூடிய இடம், அதாவது இந்த ஊதுபத்தி, கற்பூரம், இந்த மாதிரியான விஷயங்கள் விற்பவர்கள், அவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். கோல்டு ஜுவல்லரி வச்சுருக்கிறவங்க, நகாசு வேலைகள் செய்யக்கூடிய ஆசாரிகள், இவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த மாதத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு அதாவது பேச்சில் நல்ல நளினம் இருக்கும். 2ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால எல்லா பேச்சுக்களும் நிச்சயமாக வெற்றியடையக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனும் 9ஆம் இடத்துல போகிறதுனால உங்களுடைய தந்தையின் உடல்நிலையில் சற்று கவனம் தேவை அப்படின்றத சொல்கிறோம். உங்களுடைய உடல்நிலை நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்கும். இருந்தாலும் சனி பார்வை, அதாவது சனி பகவான் 7.5 சனி ஆரம்பித்ததுனால கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. வண்டி வாகனங்களில் வேகமாக போக வேண்டாம், பொறுமையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா விரயங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். உங்களுடைய ராசிக்கு பார்த்தேனால் 10ஆம் இடம் வலுப்பெற்று போயிருக்கிறதுனால புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூட வாய்ப்புகள் உண்டு. வேலை செய்பவர்களுக்கு ப்ரமோஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. டிரான்ஸ்ஃபர் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் நீங்கள் தவிர்க்க வேண்டிய நாட்கள் அப்படின்னு பார்த்தேனால், அதாவது 5ஆம் தேதி கார்த்தாலிருந்து ஒரு 4:30 மணி 5 மணியிலிருந்து ஒரு 7ஆம் தேதி மத்தியானம் ஒரு 1:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் சந்திராஷ்டம காலகட்டமாக இருக்குது. புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம். ஒருவேளை புதிய முயற்சி எடுக்க வேண்டிய கட்டாயம் இருந்து, இல்லை வெளியூர் வெளிநாடு போக வேண்டி இருந்ததே ஆனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அல்லி மலர், இல்லைன்னா வெள்ளை அரளி பூ பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் கொடுத்துட்டு போங்க. சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும்னு சொல்கிறோம். இந்த மாதம் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை வழிபட்டுட்டு வர்றதும் வியாழக்கிழமையும், அதை தவிர ஆலங்குடிக்கு ஒரு தரம் போயிட்டு வர்றதும், ராகு கேத்துவுக்கு உண்டான ஸ்தலமான அருகில் இருக்கக்கூடிய காளஸ்தி, ஸ்ரீபெரும்பள்ளம், இந்த மாதிரியான இடத்துக்கு போயிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு ராகு கேத்துவினுடைய பிரச்சனையிலிருந்து விடிவு காலம் வரும் அப்படின்றதையும் சொல்லி, இந்த மாதம் ஒரு பெரிய ஏற்றமான மாதமாக இந்த மீனராசிக்காரர்களுக்கு இருக்குது அப்படின்றத சொல்கிறேன். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம். அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும். நன்றி, வணக்கம்.